கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அபி தனுஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்க பேக் சைடை. நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் இதை பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா நானே இதை ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் நானும் இங்கே வந்தேன். வந்து பார்த்தா எவ்வளோ சிலைங்க. இந்த சிலையை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன் கடைசியாக. அதே மாதிரி இந்த லொக்கேஷனை பற்றி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ நான் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? கோயில் ரொம்ப பெரிய கோயிலுங்க, ஓகேங்களா? இதுதான் என்ட்ரன்ஸ், ஓகேங்களா? இப்போ இது என்ட்ரன்ஸ்லேயே பக்கத்தில் நமக்கு எல்லா கடையுமே போட்டு வச்சுருக்காங்க. எல்லா கடையுமே இருக்குங்க. உங்களுக்கு என்ன ஃபேன்சி ஐட்டம்னா ஃபேன்சி ஐட்டம், இல்லை ஜூஸ்னால் ஜூஸு, அப்புறம் கிட்ஸுக்கு தேவையான டாய்ஸு, எல்லா கடையுமே இருக்குது. இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக பூஜை சாமாக்காக அந்த ஒரு கடைங்களாக வச்சுருக்காங்க. லெமன் அந்த மாதிரி பூ பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு எல்லாமே இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸு, காஸ்மெட்டிக்ஸு ப்ளஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சிங்க பார்த்த உடனே. என்னடா இந்த ஒரு கோயிலில் இவ்வளோ ஒரு கடையும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த மாதிரி கடைங்க நிறையா இருக்கும். மற்ற நாள் இருக்குங்க, ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. நான் எல்லாத்தையும் விசாரிச்சதில் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா நான் திங்கக்கிழமை தான் வந்தேன். அதே மாதிரி திங்கக்கிழமை மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் இருக்குமா, மற்ற நாளில் இவ்வளோ கூட்டம் இருக்காதா. திங்கள் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நாளாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. இது நானாக எதுவுமே சொல்லலைங்க, கோயில்கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிச்சுக்கிட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல, என்னடா இவனா சும்மா எல்லோரும் மாதிரி வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லார்ட்டையுமே கேட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் போய் இந்த கோயிலுக்கு கும்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன்னா நல்லது நடக்காமல் இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நல்லது நடக்காமல் எவ்வளோ பொம்மைங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடந்துச்சுன்னா அதை பொம்மையாக செஞ்சு எடுத்துன்னு சாமிக்கிட்ட படைச்சி எல்லாருக்கும் அன்னதானம் மாதிரி போட்டு அங்கே படைச்சி வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுறாங்க. அப்படி வச்சு தான் இவ்வளோ பொம்மைங்க வச்சுருக்காங்க. நான் உங்ககிட்ட பொம்மைங்களாம் காமிச்சலாம் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கு தான் இந்த பொம்மை. எனக்கே தெரியலங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. இது எங்கே இருக்குன்னா, நெய்வேலி டு கடலூர் போகிற ரூட்டில் எப்படி சொல்கிறது, ஹைவே புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. ஸோ நான் அப்படி தான் வந்தேன். நான் அதனால தான் அந்த ரூட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா கூட பஸ் இருக்குது, பஸ்ஸில் கூட வந்தீங்கன்னா கோயில் வாசல்கிட்டே இறக்கி விட்டுருவாங்க. கோயில் பேர் அழகு முத்து ஐயனார் சொல்லிட்டு டெம்பிள். இது நீங்கள் கூகுளில் போட்டாலுமே கரெக்டாக லொக்கேஷன் வந்துடும். நான் கூகுள் பார்த்து தான் வந்தேன். ஸோ நீங்களும் கூகுள் பார்த்து வந்துடுங்க. சில பேர் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ்ஸு கடலூர் கடலூர்லேருந்து கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இல்லைனா ஷேர் ஆட்டோ இருக்கும், ஷேர் ஆட்டோலேருந்து வந்துடுங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா எதுவும் நடக்காமையாக வந்திருப்பாங்க சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த பொம்மைங்கள் எல்லாத்தையுமே படைப்பாங்களாம். வச்சு படைச்சி தான் அன்னதானம் மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம். ஏன் இந்த பொம்மை வச்சு படைக்கிறாங்க நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. இல்லைப்பா, இங்கே வேண்டிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நடந்துடும். நடந்துச்சுன்னா அவங்க என்ன வேணுனாங்களோ அந்த மாதிரி பொம்மை செஞ்சு எடுத்து இங்கே வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியாங்கன்னு சொல்லிட்டு இது இந்த சைடு இல்லாமல் இது ஒரு பக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் இல்லாமல் கோயிலுக்கு பேக் சைடு கொஞ்சம் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க பொம்மைங்க. ஆனால் நல்ல ஒரு